ஒருத்தர் கூட நம்மள திரும்பி பார்க்கலையே. செக்ஸி கேர்ள் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி ஆடிட்டு இருக்கிறப்போ பின்னாடி யார் பாப்பா? கரெக்ட். ஒவ்வொருத்தரும் உன்னை விட உங்க அக்காவை விட செக்ஸியா இருக்காங்க, நல்ல கலரா இருக்காங்க, இன்னும் சொல்லணும் அழகாவும் இருக்காங்க. ஆமா, இவங்கள நான் ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உனக்கும் உங்க அக்காவுக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்ப அத பாக்குறதுக்கு எங்க அக்கா உயிரோட இருக்க மாட்டா. அக்கா இல்லாம நானும் இருக்க மாட்டேன். இந்த டைலாக்ஸ் உங்க கூத்தான சிஸ்டர்ஸ்க்கு யார் கத்து கொடுத்தாங்க? ரவிக்குமார். எந்த குமார்? கேஎஸ் ரவிக்குமார். இந்த கிண்டல்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. இன்னும் சிஸ்டரா? ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? உன் வெட்டிங் கார்டை பார்த்தேன். ரிஹர்சல்ஸ் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சு. உனக்கு ஆயிடுச்சா? ஆமா, அக்காவை கட்டிக்கிட்டு தங்கச்சியும் கட்டிக்க போற கில்லாடி. மேடம் ட்ரெஸ் சேஞ்ச். என்ன ட்ரெஸ் சேஞ்ச்? போ வர்றேன். ஹீரோ சார், நீ எத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நான் தான் உன் செட்டப். ஏன்னா you're fair and I'm lovely. பாத்தியா, சும்மா என்ன விரும்புறா? அதுக்காக நான் அவளை மேரேஜ் செஞ்சுக்க முடியுமா? உங்களுக்கு அவளை பிடிக்காதுல்ல? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல. உன்னை எப்படி மேரேஜ் செஞ்சுக்கிறது? எங்க அக்காவுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எங்க அக்கா இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம எங்க அக்கா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தான் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன அது? நடக்க போற இரண்டாவது மேரேஜுக்கு வாழ்த்துக்கள். அப்படின்னா ஹாப்பி மேரிட் லைஃப் ஒன்ஸ் மோர். சார், இதுவரைக்கும் எத்தனையோ மேரேஜை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி புரட்சிகரமான மேரேஜை பார்த்ததே இல்லை. ரெண்டு பொண்ணுங்களும் போட்டி போட்டுக்கிட்டு தியாகம் செஞ்சு ஒரே புருஷனை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலே நீங்க ரியல் ஹீரோ சார். நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன் சார். நான் ரெண்டு பொண்டாட்டியா கட்டிக்கிட்டு பண்ற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சங்க இல்ல சார். ஒருத்தர் தெரியாம இன்னொருத்தர்கிட்ட போறது கூட உயிரே போயிடுது. ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். நிறுத்திய. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும், உன் செட்டப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும். யாருன்னு சொல்லிடா பாப்பா. ரெண்டு பேரா ஏகப்பட்ட செட்டப் இருக்கு. அதுல யாருன்னு சொல்றது? அதெல்லாம் விடு. என்னங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல டெலிவரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர நேரத்துல ஹெல்ப்புக்கு யாராவது பக்கத்து வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டோட சேர்த்து 3 ஆயிடும். சாரி சிவராம். பரவாயில்ல சார், நான் ஏதோ காமெடிக்காக அப்படி சொன்னேன். நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. அதான் என் லைஃப் காமெடி ஆயிடக்கூடாதுன்னு சீரியஸா எடுத்துக்கிட்டேன். ஐம் சாரி. லைட்ஸ் ஆஃப். நான் இங்க இருக்கேன். யார தேடுற? உன் பொண்டாட்டியவா? அவ கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கா. வா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். வேண்டாமா. ஏன்? எனக்கு பசி இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் உனக்கு தெரியாதா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நீ என் உயிரை வாங்குற, இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற என் பொண்டாட்டி உயிர் வாங்குறா. உயிர் போறப்ப சாப்பாடு எதுக்கு? இன்னைக்கு என் மானமே போச்சு. இதுல மானம் போறதுக்கு என்னடா இருக்கு? உலகத்துல எங்கேயும் நடக்காத அங்க நடக்குது. அப்படி பார்த்தா உங்க தாத்தாவுக்கே 3 பொண்டாட்டி. உங்க அப்பாவே 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவர். ஏதோ நானா இருக்கிறதுனால என் கெட்டிக்காரத்தனத்தை வச்சு உங்க அப்பாவை யாருக்கும் விட்டு கொடுக்கல. மீனாட்சி என்ன மாதிரி தான். பாவம், தங்கச்சி சென்டிமெண்டடா. என்ன இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? என்னடா செய்யறது? வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வந்தாலே நல்லதும்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 மகாலட்சுமி வந்தா இன்னும் என்னடா வேணும்? சரி, என்ன ஏன்டா அப்படி பாக்குற? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா மீனாட்சி, உன் தங்கச்சிக்கு மருதாணி நான் வைக்கிறேன். நீயே வந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு போடு. என்னங்க, இன்னைக்கு வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க எல்லாரும் உங்களுக்கு மாலைகள் எல்லாம் போட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்களா? அவங்க யாருங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு? எல்லாத்துக்கும் என்ன பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் நினைப்பா? கையால் ஆகாத பசங்க. ஆமா, நீங்க ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? அத்தை சொன்னாங்க. பேசிட்டே இருக்க, என்ன கம்மன் இருக்கீங்க? ஃபாரின் ஞாபகம் வந்து பீர் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? என்னங்க அது? இப்படி உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு என்னால முடியாது. புரியலையா?
உன்னை மனசுல வச்சுக்கிட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்க என்னால முடியாது. அத உனக்கு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே குடிச்சுக்கிட்டே இருப்பேன். கொண்டாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இது இல்லைன்னா இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிறேன். மீனாட்சி என்ன செய்யற? நான் சொல்றத கேளு ப்ளீஸ். என்னங்க இது? வர வர பெப்சி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஸ் கூட ரொம்ப ஓவரா இருக்கு. என்னங்க லுக்கு விடுறீங்க? இது கூல் ட்ரிங்க்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பியரா இருந்தா வாசனை வரும்ல. உங்களுக்கு நான்னா எவ்வளவு உயிர்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்றேன்னா என் மேல சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களே. மாப்பிள்ள சார் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாயா படுத்து தூங்கணும். குட் நைட்டு. நாளைக்கு கல்யாணம் ஆனதும் எங்க படுத்துக்குவேன்? வெளியில. எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இங்கதான். அப்போ லலிதா? அவளும் இங்கதான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப அவ ஒரு நாளைக்கு, நான் ஒரு நாளைக்கு. ஏய், இது என்ன ஸ்கூல்ல நினைச்சியா ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு டீச்சர் வந்து பாடம் நடத்துறதுக்கு? எதுக்கு எதுக்கு அனாவசியமா கத்துறீங்க? சரி, நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்ப நான் உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிறேன். அவ இங்க இருந்தானா கண்ணையும் காதையும் மூடிக்கிறேன். ஏய், shut up you stupid woman. You know what you're talking? இந்த இங்கிலீஷ் எல்லாம் நாளைக்கு வச்சுக்கோங்க. அவளுக்கு தான் இதெல்லாம் புரியும். இங்க பாரு, என்னைக்கு உன் தங்கச்சி இந்த ரூம்குள்ள வராலோ அன்னையில இருந்து நீ இந்த ரூம்குள்ள வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு தடவை வந்திருக்காளே. சொல்லிட்டாளா? மீனாட்சி அதெல்லாம் தெரியாம நடந்துச்சு. இனிமே அதெல்லாம் தெரிஞ்சு நடக்கட்டும். மீனாட்சி, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேச உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடைசி தடவையா சொல்றேன், உன் தங்கச்சியோட கழுத்துல தாலி கட்டணும்னா நம்ம 2 பேருக்குள்ள உறவு அறுந்து போயிடும். அது இந்த ரூம்ல மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும். நீ என் பொண்டாட்டி இல்ல, நான் உன் புருஷன் இல்ல. உன் தங்கச்சி என் வாழ்க்கையில வரணும்னா நீ போயிடணும். உங்க 2 பேரையும் என் மனசுல வச்சுட்டு குடும்பம் நடத்த என்னால முடியாது. நீ புருஷன் பொண்டாட்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒருத்தர் மத்தியில ஒருத்தர் மௌனம், ரோஷம், வெக்கம், மானம், அவமானம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பதிலா அன்பு, காதல், பாசம், நேசம், கௌரவம் இது எல்லாத்தையும் வளர்த்துக்கணும். அதான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி பந்தம்னா. அத உங்க 2 பேர் நடுவுல பாகமா பிரிச்சு ஷிஃப்ட் போட்டு காதலிக்க என்னால முடியவே முடியாது. அந்த கடவுள் எனக்கு ஒரே ஒரு மனசுதான் கொடுத்திருக்கான். அது உனக்கா உன் தங்கச்சிக்கான்னு தீர்மானிச்சுக்க. அது உனக்கு நான் வந்து என் பக்கத்துல படுத்துக்க, இல்லன்னா உடனே கல்யாணம் ஏற்பாடுகளை செய். போ. கண்ணுல உங்க உருவமும் என் வயித்துல உங்க மறு உருவமும் இருக்கிறப்போ எனக்கு வேற என்னங்க வேணும்? சரி சரி, மரத்தெல்லாம் கொண்டு போய் கரெக்டா பார்த்து கட்டுங்க. என்ன சம்பந்தி அம்மா, என் பொண்டாட்டிய கல்யாண பொண்ணு மாதிரி அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வரவங்க என்ன பார்க்க மாட்டாங்களா? ஐயோ, உன்னை என்னாலேயே பார்க்க முடியல. நீ எங்க பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்டிக்கலான்னு 1000 புடவை இருக்கு, மணிக்கொண்ணு எடுத்து கட்டு. உனக்கு என்ன போச்சு? நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வித்துடலாம்னா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போக டெம்போ நம்ம கிட்ட வருமா இல்ல நாம டெம்போ கிட்ட போறோமான்றத பத்தி யோசிச்சுட்டேன். எதை செஞ்சாலும் சீக்கிரம் செய்டா. சரிங்க, செஞ்சிரங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன வேலையை எதுவும் செய்யாம வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் இது மட்டும் வேலை இல்லையா? ஓ, உன் வேலை முடிஞ்சதும் இவன் வேலையும் கொஞ்சம் பாரு. ஏன்பா சாப்பிடும்போது அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் ஞாபகப்படுத்தானே இவன் போக மாட்டானா? டேபிள்ல இருந்து இறக்கி விடுறா. டேய் லட்டு ஜாங்கிரி எல்லாம் சீக்கிரம் எடுத்து ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. அந்த மாலையெல்லாம் எடுத்து வையே. சீக்கிரம் போ, கிளம்பு. ஐயோ டேய், ஏன்டா மேல இருக்குன்னா கீழே கொட்டிக்கிட்டே இருக்க? ஏய் மீனாட்சி, என்னங்க? என் தலைக்கு என்ன வச்சு குளிப்பாட்டு. எதுக்கு? எதுக்கா? கல்யாண மாப்பிள்ளை ரெடி ஆகணும்ல.